ஃபைல் பண்ணி இந்த கேஸில் என்ன நடந்துச்சு, நீங்கள் விருப்பத்தோடு இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது வந்து எதனால இங்கே வந்தோம் அப்படின்றது உட்பட பல விஷயங்கள் கேட்டாங்க. அது வந்து அது க்ளோஸ்ட் ரூமில் கோர்ட்டாக அவங்க வந்து எல்லா விஷயமும் கேட்டாங்க, ஒரு லீகல் பாடியாக அவங்க கேட்டாங்க. ஸோ அது எல்லாமே இங்கே விளக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எங்கள் விருப்பத்தோடு தான், முழு விருப்பத்தோடு தான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக தான் பேசணும். என் விருப்பத்தில் நான் இருக்கிறேன், அவங்க விருப்பத்தில் அவங்க இருக்கிறத சொன்னாங்க. ஸோ வந்து நாங்கள் பேசினதை வச்சு அடுத்த ஸ்டெப் என்னவோ அது அவங்க அஃபிஷியலாக எடுப்பாங்க. நீங்கள் கட்டாயம் என் விருப்பம் என்னவோ அது நான் தெரிவிச்சிருக்கேன். அவங்க இதை தவிர பல கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுமோ அது கட்டாயம் எல்லாத்துக்கும் தெரிய வரும். பல கேள்விகள் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க? அது உள்ளுக்குள்ள ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சது. எதுக்காக இங்கே விருப்பப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி கேள்வி தான். அது லீகல் சம்மந்தப்பட்டதுனால அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம். இப்போ உங்களுடைய சொத்துக்கள் இதெல்லாம் ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறதா அம்மா அப்பா தரப்புல புகார் சொல்லப்படுது. அது முற்றிலும் போய் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்ல போகணுன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி அம்மா என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி விருப்பம் இருக்கான்னு சொல்லிட்டு, நான் கட்டாயம் அதுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிவிச்சிட்டேன். ஏன்னா இந்த 7 வருஷத்தில் அவங்க வந்து வேறு யாரோ தூண்டுதல்னால எங்ககிட்ட வந்து வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட வந்தால் கூட நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அந்த மாதிரி கூப்பிடக்கூட அவங்களுக்கு மனசு வந்ததே கிடையாது. பட் இப்போ வந்து நாங்கள் பேசினா கூட கேட்க தயாராக இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இப்படி செஞ்சுட்டு இருக்கிறது வேறு தூண்டுதலால் தான் நிச்சயம் செய்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க கிடையாது. என்ன மாதிரியான தூண்டுதல் காரணம் தெரியும்? எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. நான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் கூட இடையில அப்பா கிட்ட இப்படி துளி கூட உண்மை இல்லாத எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, என்னோட சந்தோஷம் தான் உங்களோட சந்தோஷம்னு சொன்னீங்களே, இப்போ ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி அவமானப்படுத்துறீங்களே மீடியாவில் எல்லாத்துலேயும்னு கேட்டேன். நீ வந்து வர்ற வரைக்கும் அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரி, இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசின மாதிரி அவர் பேசலை. சம்மந்தம் இல்லாமல் வேற ஏதோ மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அதனால என்னால் அவர்கிட்ட பேச முடியல. அப்பா வந்து என்கிட்ட பிரம்மச்சரி ஆகிறதுக்கு முன்னாடி யூட்ரஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பீரியட்ஸ் டைம்ல 3 நாள் வந்து அப்படியே ஓட விடுறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணை பத்தி ஒருத்தர் பேசுற விஷயமா இது? ஒரு பொண்ணு அந்த சமயத்துல என்ன பண்ணக்கூடாதுன்றது அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடியது. இங்க எங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. டாக்டரா இருக்கட்டும், இன்ஜினியர் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவங்க என்ன நேரத்துல என்ன பண்ணுன்றது அவங்க விருப்பப்பட்டு அவங்க சுயநினைவுல அவங்களுக்கு என்ன ஆர்வமோ அது செஞ்சுக்கிறாங்க. இது போய் பர்சனல் கெயினுக்காக திருச்சி இந்த மாதிரி அசிங்கமா பேசுறது எனக்கு ரொம்ப தாங்கவே முடியல. அதுதான் எனக்கு புரியல. அவங்க கிட்ட நான் பேசினப்போ அவங்க சொன்ன ஒரே விஷயம், நீ வீட்டுக்கு வரணும் இது மட்டும்தான் சொல்றாங்க. என்ன நினைப்புல இப்படி பண்றாங்கன்னு சுத்தமா புரியல. பாசம் சுத்தமா அந்த மாதிரி இல்லையே. பாசமா நான் பேசினேன், அந்த ரெக்கார்டிங் கூட என் கையில இருக்குது. அவர் ஆனா துளி கூட பாசம் எல்லாம் பேசுறாரு. எங்க அப்பா அந்த மாதிரி பேசினது கிடையாது. ஸோ எங்க அப்பாவை அவர் இப்ப நடந்துக்கல. இப்போ அம்மா கொஞ்சம் ஒரு வாரம் எங்க கூட வந்து என் பொண்ணு இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ஆனா உங்களை பார்க்க கூட முடியலன்னு சொல்றாங்களே, இப்போ நீங்க போய் இருப்பீங்களா அப்படி அவங்க? அது துளி கூட உண்மையே கிடையாது. அவங்க 14 ஜூன் இங்க வந்தது, எங்க கூட உட்காந்து சாப்பிட்டது, படம் பார்க்கறது கூட இங்க வந்தது எல்லாமே நம்ம சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வந்தப்போ கூட பார்த்துருக்குறாங்க அவங்கள. 19ஆம் தேதி ஜூலை நான் அவங்க கிட்ட பார்த்து பேசிட்டு எல்லாம் கொஞ்ச நேரம் இருந்து அதுக்கப்புறம் தான் போனாங்க. ஸோ 1 வருஷம் அதுக்கப்புறம் 3 வருஷம் மாற்றி இந்த பேசுறது கட்டாயம் பார்க்க விடலை அப்படின்னு சொல்றது துளி கூட உண்மையே கிடையாது. இந்த மாதிரி சொன்னா அட்டென்ஷன் கிடைக்கும்ன்ற ஐடியால பண்றாங்களா? ஏன் இந்த மாதிரி பொய்யா சொல்றாங்கன்னு எனக்கும் சுத்தமா புரியல. வரும்போது நீங்க பார்க்க மறுத்ததா ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. உங்க அப்பா மட்டும் தான் பார்க்க வந்தாங்க, நீங்க பார்க்க வரல. அந்த 19ஆம் தேதி ஜூலை வந்தப்போ நான் வேலையா இருந்தேன். இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி ஏதோ பிஸியா இருக்கிறேன் அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்க கூடிய ஆட்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையா எதுவுமே இந்த 7 வருஷத்துல பண்ணது கிடையாது. அதனால நான் வேலையா இருக்கேன்னு போன்ல பேசிதான் நான் வந்து வேலை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஈவெண்ட் செலிப்ரேஷன்ல நான் வந்து கலந்துட்டு இருந்தேன். இப்போ இந்த மாதிரியான ஈவெண்ட் செலிப்ரேஷன்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வேலை கொடுக்கப்படுகின்றோம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து எல்லாமே தன்னார்வத்தினால நடக்கிறது. அவங்கவுங்க விருப்பப்படுறது, எவ்வளோ நேரம் அவங்க செலவிட விரும்புறாங்க, எவ்வளோ நேரம் ஓய்வு எடுக்க விரும்புறாங்க, எல்லாம் அவங்கவுங்க தேர்ந்தெடுத்துக்கிறது. வேலைப்பழு அப்படின்றது நீங்க வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தா, குற்றம் சொல்றது அப்படின்னு பார்த்தா எப்படி வேணா சொல்லலாம். விருப்பத்தோட ஒருத்தங்க
4 மணி நேரம் பார்க்கறதுனாலும் பார்க்கலாம், நாள் முழுவதும் ஓய்வு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம், வேலை செய்யறதுனாலும் வேலை செய்யலாம். நம்மளோட ஆரோக்கியத்தையும் அவங்க பார்க்குறாங்க. நம்மளே விருப்பத்தோட ஸ்ட்ரெச் பண்ணாலும் இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. உங்களுடைய அம்மா அப்பாவை நீங்க சந்திச்சு பேச தயாரா இருக்கீங்க? நான் எப்பவுமே தயாரா தான் நாங்க இங்க இருக்கேன். இந்த எப்பவுமே drama தயாரா ஏன் தான் இருக்கோம். நடக்குதுன்னே புரியாம நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். பார்த்துட்டு இருந்தேன், பார்க்கவும் தயாரா இருக்கிறேன். அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தான் எனக்கு புரியல. கட்டாயம் எங்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் எந்த இதுவும் கிடையாது. ஆனா சமீபத்துல அவங்க நடந்துக்கக்கூடிய விதம் ரொம்ப ஆச்சரியத்தை தருது. ஏன்னா அவங்க பேசுறதே ரொம்ப ஒரு பயப்படுத்துற விதமா, ஒரு கொடுமைப்படுத்துற விதமா இருக்கே ஒழிய எங்களுக்கு ஆதரவா பேசணும் இல்ல உண்மையிலே எங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற விதமா எனக்கு தெரியல. இப்ப ஏதோ ஒண்ணு பேசுறேன்னா உங்ககிட்ட என்னால ரீசன் பண்ண முடியுது. இந்த மாதிரி கூட அப்பா பேசல. அன்னைக்கு நான் போன்ல பேசினப்போ நான் ஒண்ணு பேசினா வேற ஏதோ பேசுறாரு. அவர்கிட்ட என்னென்ன பேசி புரிய வைக்கிறது? இப்போ கடைசியா உங்களுடைய முடிவு? நான் இங்க எப்பவுமே விருப்பத்தோட தான் இருந்திருக்கிறேன், இப்பவும் விருப்பத்தோட தான் இருக்கிறேன். இப்ப விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த க்ஷணத்துல நான் வெளியே நடந்து போக முடியும். நான் விருப்பத்தோட தான் இங்க இருக்கிறேன். தயவு செஞ்சு என் நிம்மதியா இங்கேயே வாழ விடுங்க. இதுதான் நான் கேட்டுக்கிறேன். அப்பா உடல்நிலை பிரச்சனை எப்போ கூட நீங்க உங்களை ஏதாவது பார்த்துட்டு போக சொன்னதா நீங்க வர முடியாதுன்ற மாதிரி வர முடியாதுன்னுலாம் சொல்லலைங்க. அவங்கள வந்து அடிபட்டதுன்னு சொன்னாங்க, அதை பற்றி கேட்டுக்கிட்டாங்க. என்னால் இங்கேருந்து என்ன உதவி பண்ண முடியுமோ அதை அங்கே பண்ணாங்க. நான் ஆனா தொடர்ந்து உங்களோட அம்மா இங்க வந்து கூப்பிட்ட போது கூட நீங்க வர மறுத்துட்டதா வந்து உங்க உறவினர்கள் உங்களோட பெற்றோர்கள்லாம் சொல்றாங்க. இல்லை, எங்கள் அம்மா அப்பா இங்கே வந்தப்போ கூட நான் அவங்கள பார்த்து நல்லபடி தான் பேசினேன். வீட்டுக்கு கூப்பிட்டப்ப நான் வரலன்னு சொல்லியிருந்தேன் ஒழிய அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு நான் எந்த சனத்துலையும் நான் சொல்லவே இல்லைங்க. உங்களுக்கு இங்க ஈசால என்ன பிடிச்சது? இந்த இருக்கிற இடம், இவங்க செய்கிற சமுதாயத்துக்கு செய்கிற நலப்பணிகள், ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க, மரக்கன்றுகள் நடுறாங்க தமிழ்நாடு முழுவதுமா, கிராமப்புற மக்களோட வளர்ச்சிக்கு பாடுபடுறாங்க. இது எல்லாமே எனக்கு இங்கே பிடிச்சிருக்குதுங்க. மரம் நடுதல்ங்கிற பேர்ல அவங்க நிறைய பணம் வசூல் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு உண்டான அளவுக்கு மரம் நடுறது இல்லை. இது வந்து ரொம்ப கேள்விக்குறியாச்சு. நிறைய பேர் என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நாங்க தான் அதை வந்து வசூல் பண்ணி கொடுத்தோம். 15 லட்சம் வசூல் பண்ணி கொடுத்தோம். இப்போ எங்க ஊர்ல எல்லாருமே என்னை கேட்குறாங்க, ஏன் இவ்வளவு பணம் வசூல் பண்ணீங்க? அப்போ இது அந்த அளவுக்கு மரம் நட்டிருக்கீங்களா? எங்க நட்டிருக்கீங்கன்னு கேட்டாங்க. இப்போ உண்மையா பார்க்க போனா அவர் நட்ட மரமே அங்க இல்லை. சத்குரு ஜகி வாசுதேவ் நட்ட மரமே அங்க இல்லை இன்னைக்கு வரைக்கும்.